இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. 94ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு பயங்கர மனக்கவலை. யாரிடமும் அதை சொல்ல முடியாமல் குழப்பத்துடன் அமர்ந்திருந்தார். அவரது மனவாட்டத்தை அறிந்த மந்திரி அதை எப்படியாவது சரி செய்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தார். இருந்தாலும் ராஜாவிடம் கேட்க தயங்கினார். எனவே மந்திரி ஒரு யோசனை செய்தார். அரசே, நாம் வேட்டைக்கு போய் வெகு நாட்களாகிவிட்டதல்லவா என கேட்டார். ஆமா மந்திரியாரே, ஆனால் வேட்டையாடும் மனநிலையில் இப்போது நான் இல்லை என ராஜா கூறிவிட்டார். அதற்கு மந்திரி, மனது சரியில்லாத போதுதான் இது மாதிரி உற்சாகமாக ஏதோ ஒரு வேலையில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அரசே, புறப்படுங்கள் என்றார் மந்திரி. அரசனும் தலையாட்டி கொண்டார். வேண்டா வெறுப்பாய் கிளம்பிய அரசரை மேலும் உற்சாகப்படுத்த மந்திரி, அரசரே, போகிற வழியில் தானே உங்களது குருநாதரின் ஆசிரமம், அவரையும் பார்த்துவிட்டு வரலாம் என கூறியதும் மன்னன் முகத்தில் புதிய உற்சாகம் தொற்றிக்கொண்டது. வேட்டைக்காக இல்லாவிட்டாலும் தன்னுடைய குழப்பத்திற்கு ஒரு தெளிவு கிடைக்கும் என்று நினைத்தான். அரசரின் குருநாதர் ஊருக்கு வெளியில் எளிமையான குடில் ஒன்றில் வாழ்ந்து வந்தார். அதிக திறமைகள் கொண்டவர் அவர். ஏற்றத்தாழ்வு எண்ணாதவர். அரசனானாலும் ஆண்டி என்றாலும் சமமாய் நடத்துபவர். அரசனை கண்டதும் அன்போடு வரவேற்றார் குரு. பின் இருவரும் தனியறையில் பேசினர். அரசர் தன் குழப்பங்களை விவரித்து அதை எவ்வாறு சரி செய்வது என குருவிடம் கேட்டான். குருவும் அமைதியாக கேட்டுக்கொண்டார். சிறிது நேரம் சம்பாஷணை தொடர்ந்தது. பின் மன்னன், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் குருவே என கேட்க, அவர் எதுவும் பதில் பேசாமல் ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு நீ புறப்படலாம் என்றார். அரசன் முகத்தில் கோபமோ ஏமாற்றமோ இல்லை. உற்சாகமாய் கிளம்பி சென்று குதிரையில் ஏறினான். இதை பார்த்த மந்திரி குருவிடம் ஓடினார். அரசரின் குழப்பத்தை எப்படி தீர்த்தீர்கள் குருவே என ஆர்வத்துடன் கேட்டார். உன் அரசன் மிகவும் புத்திசாலி. அவன் பிரச்சனையை எவ்வாறு தீர்த்து கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு நன்கு தெரிந்திருக்கிறது. நான் செய்ததெல்லாம் அவன் சொல்ல சொல்ல பொறுமையாக கேட்டு அவன் சாய்ந்து அழ என் தோளை கொடுத்தது மட்டுமே என்று கூறினார். இதை கேட்ட மந்திரி உண்மையில் வியந்துதான் போனார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, எப்படிப்பட்ட குழப்பம், மனக்கவலை, கஷ்டம் எல்லாம் வந்தாலும் உங்கள் கண்ணீரின் விண்ணப்பத்தை நம் குருவாம் நம் பரம தகப்பன் இயேசுவிடம் சொல்லுங்கள். அவர் நம்மை விசாரிக்கிறவர். நிலையில்லாத இவ்வுலகத்தில் நிச்சயமல்லாது நிம்மதி இழந்து வேதனையோடு ஆறுதலை தேடி அநேகர் வாழ்கின்ற இந்நாட்களில் நம்மை ஆறுதல் படுத்தி அரவணைக்க கூடியவர் நம் இயேசு மட்டுமே. குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள அநேக பிரச்சனைகளினால் பாதிக்கப்பட்டு என்னை யார் தேற்றுவார், யார் என்னை ஆறுதல் படுத்துவார் என்று வேதனையோடு காணப்படுகிறீர்களா? நம் அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று. இவ்வுலக மனிதர்களிடம் நாம் நம் கவலைகளை சொன்னால் அந்த நேரத்தில் ஏதோ ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி நம்மை தேற்றக்கூடும். ஆனால் அந்த ஆறுதல் நிரந்தரமானதல்ல. அதே வேளையில் நாம் ஆண்டவரிடம் போய் அவரிடம் நம் மனவேதனைகளை கொட்டினால் நமக்கு நிரந்தரமான ஆறுதல் கிடைப்பது நிச்சயம். வேதத்திலே அன்னாளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. பெனினாள் அவளை மிகவும் நிந்தித்து அவமானப்படுத்தி வேதனைப்படுத்தினாள். அவளுடைய புருஷன் எவ்வளவுதான் அவளை ஆறுதல் படுத்தினாலும் அவளால் ஆறுதல் அடையவே முடியவில்லை. அவள் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று கர்த்தருடைய சந்நிதியில் தன் இருதயத்தில் இருந்த வேதனையை கொட்டினாள். அவள் நிரந்தரமான ஆறுதலை தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்டாள். ஆம் பிரியமானவர்களே, வேதனை உங்களை தாக்கும் போது மனிதர்களிடம் ஓடி ஆறுதலை தேடாதீர்கள். தேவ சந்நிதியில் உங்கள் இதய பாரத்தை வைத்து விடுங்கள். இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு நிரந்தரம் அல்ல. களிப்பான நீரூற்றாய் தேவன் மாற்றுவார். துக்கம் உங்களை வாட்டும் போது மனிதர்களிடம் ஓடாதீர்கள். தேவ சமூகத்தில் உங்கள் கண்ணீரை வடியுங்கள். சகலவித ஆறுதலின் தேவன் உங்களை ஆறுதல் படுத்தி உங்கள் கண்ணீரை களிப்பாக்குவார். கலங்காதிருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே, இந்த நாட்களில் பல்வேறு விதமான பிரச்சனைகளினால் சோர்ந்து போய் காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு தலை சாய்க்கும் கல்லாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் கண்ணீரே ஆண்டவரை துடைக்கிற தகப்பனாக என் தேவனீர் இருக்கிறீர். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் நீராண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ரஜா நீரப்பா. ஸ்தோத்திர ஆண்டவர் சொல்லியிருக்கிறேன், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று சொல்லி ஆண்டவரே. அப்பா உங்களுடைய ஆறுதல்கள் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாளில் தேற்ற வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகும் போது உங்களுடைய ஆறுதல்கள் அப்பா எங்கள் ஆத்துமாவை தேற்றுகிற உங்களுடைய கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.